கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் 4:18. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். Romans 4:18. When there was nothing left to hope for, Abraham still hoped and believed. Abraham believed God. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை கர்த்தர் ஊர் என்கிற கல்தையர் தேசத்திலிருந்து அழைத்தார். ஆபிரகாம் தன் மனைவி சாராயையும் லோத்வையும் கூட்டிக் கொண்டு கர்த்தர் காட்டிய தேசத்திற்கு நடந்து வந்தார். உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கூறினார். ஆனால் ஆபிரகாம் நீடிய பொறுமையோடே காத்திருக்க வேண்டியதாயிற்று. எனவேதான் ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இடையில் சில விரும்பாத காரியங்கள் நடந்தாலும் கூட ஆபிரகாம் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார். அதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின் மகனான ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இதனைத்தான் ஆபிரகாம் நிரந்தரமாய் விசுவாசித்தார். கர்த்தர் தனக்கு கட்டாயம் ஒரு ஆண்மகவை தருவார் என்று விசுவாசித்தார், பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கர்த்தர் அருளின வாக்குத்தத்தம் என்ன? 100% முழு மனதோடு அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் நிச்சயம் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் பேரில் வைப்போம். ஏற்ற சமயத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தரின் கடிகாரம் ஒரு நாளும் பிந்தாது என்பது என்னுடைய விசுவாசம். நிச்சயம் நம் வாழ்வில் கர்த்தர் நாம் எதிர்பார்க்கும் அற்புதமான காரியங்களை நிறைவேற்றுவார். ஆமன். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. இதுவரை நிறைவேற்றிய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. இனிமேல் நிறைவேற்றப் போகிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்திலே நீர் வெகு விரைவில் அவற்றை நிறைவேற்றி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்த வசனங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேற கிருபை செய்யும். பிள்ளைகளை குடும்பத்திலே, உறவினர் மத்தியிலே, அவர்கள் வாழும் தெருவிலே, திருச்சபையிலே சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.